வணக்கம். இன்றைக்கி மிளகூட்டல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மிளகூட்டலுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பாசிப்பருப்பு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க. அப்புறம் என்னென்ன காய்கறிகள் போடணுங்கிறத சொல்கிறேன். இதோட கட் பண்ணி வச்ச காய்கறிகள்லாம் போடலாம். கேரட்டு, பீன்ஸு, என்கிட்ட பட்டாணி இருந்தது, அதனால் பட்டாணியும் போட்டுட்டேன். உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய், இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் வேண்டாம். சவுச்சோ போட்டிருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, மஞ்சள் பூசணிக்காய், இது எல்லாத்தையும் போட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் வேக வச்சிட்டிங்கன்னா, கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டு வேக வச்சா சீக்கிரம் ஆகிடும் மிளகூட்டல். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். அப்புறமேல பத்தலைன்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி. இதை இப்போ நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். குக்கரில் பருப்பு, சாதம் எல்லாமே வச்சுருக்கேன். அது வெந்துட்டுருக்குறது. அதுக்குள்ளே அந்த மிளகூட்டலுக்கு தேங்காயை அரைச்சுட்டுருலாம். தேங்காய் பாருங்க, தேங்காய் கொஞ்சோண்டு போகிறோம் இதில் எடுத்திருக்கேன். அதோட ஜீரகம், ஒரே ஒரு சின்ன வரமிளகா போதும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இல்லைன்னா பெரிய வரமிளகா வச்சுக்கோங்க. இதை நல்லா விழுதாக அரைச்சுண்டு வச்சுக்கலாம். அது கொதித்ததுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் அதோடு இதை கரைச்சி ஒரு கொதி விடணும். அவ்வளோதான். தேங்காய் தாளித்து கொட்டணும். மிளகூட்டல் ரெடி. எப்படி பண்ணலாம்? இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சுன்றணும். சட்டியில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். காய் வெந்ததுக்கப்புறம் தாளித்து கொட்டணும். தேங்காய் 2 ஸ்பூன் விட்டுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் 2 ஜீரகம் போட்டு இது நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டும். பொரிஞ்சதும் நம்ம வேக வச்சிருக்கிற அந்த காய்கறி இருக்கு இல்லையா, பருப்போடு சேர்த்து வேக வச்சுருக்கோமே, அதை சட்டியில் போட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். இதோட அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், ஜீரகம், வரமிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்துட்டு ஒன்றா சேர்த்து ஒரு கொதி விட்டால் போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி காய் வெந்திருக்கு இல்லையா, பருப்பு காயெல்லாம் வெந்ததுனால ஒரு கொதி, பச்சை வடை ஒரு கொதி வந்தால் போதும். இப்படி நல்லா இலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கெட்டியாக இருந்தால் கூட்டு மாதிரி சாம்பாருக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். இது நாங்கள் மிளகூட்டல்ம்போம். மிளகூட்டல் வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம் சாதத்தில். இந்த மாதிரி நீர்க்க கொஞ்சம் இருந்தால், ரொம்ப தண்ணி விட வேண்டாம். கொஞ்சம் நிதானம் ஆறுனதும் கெட்டியாகிடும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு புளிக்காய்ச்சல் விட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா அப்பளம் பொரித்து சாப்பிட்லாம். தேங்காய் துவையல் நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி வரட்டும். கொதிச்சுட்டு இருக்கிறச்ச கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்து கிள்ளி போடலாம். உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கோங்க. ஆச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதிக்க விட்டால் சரியாக இருக்கும். இது இறக்கும்போது தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இறக்கணும். ஆல்ரெடி காய் நான் வேக வைக்கும்போதே கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கனால உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமேல பத்தலைன்னா போட்டுருந்தா போதும், இல்லைன்னா அதிகமாகிடும். இப்போது குக்கரில் வேக வைக்க முடியல, சட்டியில் டைரெக்டாக வேக வைக்கிறதுனாலும் வைக்கலாம். பட் நேரம் ஆகும். நான் முடிஞ்சளவு சீக்கிரம் எல்லா வேலையும் முடிக்கணும்னு பார்ப்பேன். அதனால் குக்கரில் தண்ணி கம்மியாக வச்சு விட்டோம்னா இந்த மாதிரி ஆகிடும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும் மிளகூட்டல். கடைசிலையாக பவுலுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுண்டா வாசமாக இருக்கும்.
அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சர்விங் பவுலுக்கு மாற்றிடுவோம். பாசிப்பருப்பு போட்ட மிளகூட்டல் ரெடியாக இருக்குது. தேங்க்யூ.